السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவையில் வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய அன்பையும் அருளையும் எப்பொழுதும் குறைவின்றி தந்து கொண்டே இருப்பானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை கொடுத்து கைகால் சலாமத்தை கடைசி வரை நசீபாக்கி கடைசி மூச்சு வரை அவனை நின்று வணங்கி தொழுது வழிபட்டு வாழுகிற நன்மக்கள் மேன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரவுதாவையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா பல செய்திற குடும்பத்தோடு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் அல்லாஹுவை மனமாற ஏற்றுக்கொண்டு அல்லாஹும் நம்மீது திருப்தி கொண்ட நிலையில் நம் ஆத்மா நம் உடலை விட்டு பிரிய அல்லாஹ் கிருபை செய்வானாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்தரமான சொர்க்கத்திலே நமது நாயகத்தோடு நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நமக்கு கல்வி தந்தவர்களையும் நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு சுமார் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1943 வங்காள தேசத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திலே சுமார் 40 லட்சத்திலிருந்து சிலர்களுடைய கணக்கின் பிரகாரம் 70 லட்சம் மக்கள் பலியானார்கள். அந்த பஞ்சம் எதனால் ஏற்பட்டது? உணவு பற்றாக்குறையினால் ஏற்பட்டது. சரியான சத்தான உணவு கிடைக்காததினால் ஏற்பட்டது. இது இயற்கையாக ஏற்பட்ட பஞ்சமா, இல்லை செயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சமா என்றால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சம் என்றுதான் ஆய்வாளர்களுடைய தகவலாக இருக்கிறது. இந்திய மக்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக பல்வேறு பரிணாமங்களில் தங்களுடைய எதிர்ப்பை காண்பித்தார்கள். வெள்ளையனே வெளியேறு என்றும் கதர் சட்டை போட்டும் நாங்கள் எதிர்ப்பை காட்டுவோம் என்ற ரீதியிலே ஆங்கிலம் பேச மாட்டோம் என்றும், இப்படி பல்வேறு ரூபங்களிலே சில பல நேரங்களிலே நேருக்கு நேர் களத்தில் நின்று போர்க்களத்தில் நின்று எதிர்த்து, இப்படி சுதந்திர வேட்கையோடு இருந்த இந்த இந்திய மக்களை எப்படி அடக்குவது என்று யோசித்த ஆங்கிலேய அரசு தடியை கையில் எடுத்தது. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களால் அடக்கி இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தது. ஆனால் சுதந்திரத்தின் தீபம் இந்த மக்களினுடைய மனங்களில் ஒளிர்விட்டு எரிந்து கொண்டிருந்ததினால் அதிகாரமும் ஆளும் வர்க்கமும் செய்யக்கூடிய அந்த ஒடுக்குமுறை எல்லாம் இவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. இறுதியிலே வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முடிவெடுத்தார். செயற்கையாக ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி மக்களை அழித்து விடலாம்.
கொன்று குவித்து விடலாம் என்று முடிவெடுத்தார். அந்த முடிவின் அடிப்படையில் உருவானதுதான் 1943 வங்காள பஞ்சம் என்று இன்றும் நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல்களை வைத்து நீங்கள் சர்ச் செய்து பார்க்கலாம், தேடி பார்க்கலாம். அன்பிற்குரிய பெருமக்களே, செயற்கையான பஞ்சம் எப்படி அங்கே உருவாக்கப்பட்டது? என்ன அங்கே விவசாயத்திற்கு நிலம் இல்லாமல் இருந்ததா, அல்லது ஊற்றுவதற்கு நீர் இல்லாமல் இருந்ததா, அல்லது அந்த மண் விவசாயம் செய்வதற்கு தகுதியற்ற மண்ணாக இருந்ததா, அல்லது கிடைக்கக்கூடிய விளை பொருட்களை விற்பதற்குண்டான சந்தை இல்லாமல் இருந்ததா? எல்லாம் இருந்தது. பின்பு என்ன செய்தார்கள் என்றால், விளைநிலங்களில் அறுவடை செய்யப்பட்ட அந்த பொருட்களை ஐரோப்பியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்ப்பரேட்டுகள் மொத்தமாக அங்கே ஏற்றுமதி செய்தார்கள். ஒன்று. இரண்டாவது, விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை கொன்று குவித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை எழவிடாமல் வங்காள பஞ்சம் என்று வரலாற்றிலே பதிவாக. வேளாண் சட்டம் 2020 என்ற ஒரு சட்டம் சமீபத்திலே மத்தியிலே பாஸ் ஆகியிருக்கிறது. கவர்னருடைய கையெழுத்தையும் பெற்று சட்டமாக கவர்மெண்டினுடைய கெசட்டிலே வெளியே வந்திருக்கிறது. இந்த சட்டத்தை எதிர்த்து சமீப காலமாக தொடர்ச்சியாக ஒரு 2 மாதமாக நாம் விவசாயிகளுடைய போராட்டத்தை பார்க்கிறோம், அவர்களுடைய எதிர்ப்பை பார்க்கிறோம். குறிப்பாக கடந்த ஒரு வாரம் முழுமையாக சமூக வலைதளங்களை, நான் பொதுவான மீடியாக்களை சொல்ல மாட்டேன், ஏனென்றால் மீடியாக்கள் பொதுவாகவே பொதுமக்களினுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது, மக்களுக்கு எது தேவையோ அதை அவர்கள் காட்டுவதே கிடையாது. மக்களுக்கு தேவையானதை மறைத்துவிட்டு ஆட்சியாளர்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஒத்து ஊதக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக இந்த இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். சமூக வலைதளங்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்த விஷயம் என்னவென்றால், டெல்லியிலே விவசாயிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். இந்த வேளாண் சட்டம் வேண்டாம் என்று எதிர்ப்பு குரலோடு அவர்கள் அங்கே கூடி அமர்ந்து இந்த தேசத்தினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து அங்கே வெயில் மழை பாராமல் அங்கே மைதானங்களிலே அமர்ந்து கொண்டு ஷாகின் பாகை நினைவுபடுத்தக்கூடிய விதத்திலே அந்த விவசாயிகளின் போராட்டத்தை பார்க்கிற பொழுது எவ்வளவு வினோதமாக, எவ்வளவு ஆபத்தாக இந்த சட்டம் இருந்தால் தேசம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒன்று கூடி அவர்கள் ஒரே குரலில் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பர்களே, இதனுடைய பாதிப்புகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் விவசாயம் குறித்து, விவசாய நலன்களை பாதுகாப்பது குறித்து, விவசாயிகளை ஊக்கப்படுத்துவது குறித்து இந்த இஸ்லாம் வைக்கக்கூடிய பார்வை என்ன, இஸ்லாத்தின் பார்வை என்ன, அதை தெரிந்து கொண்டு நாம் இதற்குள்ளே போகிற பொழுது நிச்சயமாக ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகிறான் பாருங்கள், ஃபல்யன்துருல் இன்சானு இலா தஆமி, மனிதன் தான் சாப்பிடக்கூடிய உணவை பற்றி கொஞ்சம் சிந்திக்கட்டும். அவனுக்கு சும்மா கிடைத்து விட்டதா? எப்படி அந்த உணவு கிடைத்தது? நம்முடைய தட்டுக்கு முன்னால், நமக்கு முன்னால் தட்டு இருக்கிறது, தட்டிலே ரைஸ் சாதம் இருக்கிறது. எப்படி வந்தது? அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னா சபபினல் மா அஸப்பா, வானத்திலிருந்து மழையாய் நாம் முதலில் பொழிய வைத்தோம் மழையை, அது பூமி உள்வாங்கியது. சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா, பூமியை நாம் பிளந்தோம். விவசாயி என்ன செய்கிறார்? நெல்மணிகளை அங்கே போடுவதற்கு அப்படி தூவுகிறார், விதைகளை தூவுகிறார். உள்ளே போக வைக்க முடியுமா? முடியாது. விதைகளை தூவ வேண்டுமானாலும் முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், பூமியை பிளந்து அதை உள்ளே வாங்கி கொண்டது என்னுடைய வேலை. சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கா فأنبتنا فيها حبا وعنبا وقلبا وزيتونا ونخلا. உள்ளே போன அந்த விதை இருக்கிறதே, அல்லாஹ் நாடினால் அப்படியே அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் அந்த விதையை அரிசியாக தருகிறான், கோதுமையாக தருகிறான், பேரித்தம்பழமாக தருகிறான், காய்கறிகளாக தருகிறான், இன்ன பிற தானியங்களாக தருகிறான். இதுவெல்லாம் நம்முடைய செயல் என்று அல்லாஹ் சொல்கிறான், நாம் செய்யக்கூடிய வேலை என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் தன்னோடு உரிமையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு வசனம் உண்டு, சில வசனங்கள். அதிலே ஒரு இடத்துல கேட்கிறான், அஃபரஐதும் மா தஹருசூன், நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய அந்த இடத்தை பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன்,
விவசாய நிலங்களில் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா அல்லது நாம் செய்கிறோமா? நீங்க செய்யற வேலை விதையை மட்டும் தூவுறது, ஆனால் அதை விருட்சமடைய செய்து அதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுத்து நெல்மணியாக, கோதுமையாக, இன்னபிற தானியங்களாக வெளியே கொண்டு வருவது யார்? நாமே செய்கிறோம் என்கிறார். நீங்க கவனிக்கணும், நல்ல உலகத்தில் அல்லாஹ் நாடாமல் அணுவும் அசையாது. எது நடக்க வேண்டுமென்றாலும் அல்லாஹுவின் நாட்டம் இல்லாமல் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எதுவும் நடக்க முடியாது. எல்லாம் அல்லாஹ்வின் வசமே. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியத்துவம் படுத்தி விவசாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏன் அதை மட்டும் தன்னோடு இணைத்து பேசுகிறான் என்றால், விவசாயம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளினுடைய அவசியம், அது என்னிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குரானில் தர்மத்தை குறித்து ஒரு வசனம் பேசுகிறது. அல்லாஹ்வின் பாதையிலே வாரி வழங்குங்கள் என்று பல்வேறு வசனங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொடுங்கள். நிறைய பேசுது இந்த வசனம். ஒரு இடத்துல உதாரணம் சொல்றான். ஒரு அடியார் அல்லாஹ்வின் பாதையில் ₹1 தர்மம் கொடுத்தால் என்ன நன்மை? அல்லாஹ் சொல்றான், அதுக்கு உதாரணமாக விவசாய நிலத்திலே ஒரு விவசாயி ஒரு நெல்மணியை, ஒரு விதையை போடுகிறார். அந்த விதை என்னவாகிறது? ஒரு கதிராக மாறுகிறது. அந்த கதிரிலே 7 கிளைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கிளையிலும் 100 வித்து. 7 × 100 700. ஒரு நெல்மணியை போட்டார் அந்த விவசாயி, அவருக்கு கிடைத்ததோ 700. அல்லாஹ் பாதையில ₹1 கொடுத்தீங்கன்னா ₹700 கிடைக்கும். இந்த செய்தியை சொல்ல வர்றான் அல்லாஹ். ஒன்று கொடுத்தால் உங்களுக்கு 700 அல்ல, வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அதனுடைய வசனத்தின் தொடர்ச்சி. அல்லாஹ் நாடினால் 700 அல்ல, 7000 அல்ல, 7 லட்சம் அல்ல, 7 கோடி அல்ல. நீங்க சைபரை சேர்த்துட்டு போய்கிட்டே இருங்க. எங்க போய் அந்த 0 முடியுதோ அங்க வரை போய்க்கலாம். அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டு. இங்கே தர்மத்தின் நன்மையை மக்களுக்கு விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கையாண்ட விதம் என்ன? விவசாய நிலம், அதிலே கிடைக்கக்கூடிய பணம். நீங்க ஒண்ணுதான் போடுறீங்க, என்னதான் கிடைக்கணும்? ஒண்ணுதான் கிடைக்கணும். மிஞ்சி பணம் 2 கிடைக்கலாம். ஆனா அல்லாஹ் 700 தர்றானே, தர வைத்தது யார்? இப்படிப்பட்ட செயலை செய்வது யார்? அல்லாஹ் என்பதை மக்களுக்கு உணர்த்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொண்டு வந்த நேர்வழி, தான் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கல்வி, இதற்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது ஹதீஸிலே சொல்வார்கள், புகாரிலே பதிவாகும், ஒரு பூமியை போன்று என்பார்கள். பூமியிலே 3 வித பூமி இருக்கிறது. ஒன்று விவசாய பூமி. நீங்கள் போட்டால் அது தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளும். அந்த விவசாய நிலத்திலே நீங்கள் வித்தை போட்டு தண்ணீரை ஊற்றினால் உறிஞ்சு கொள்ளும். ஒரு காலத்திற்கு பிறகு பலன் கொடுக்கும். அது உங்களுக்கு தேவையான தானியமாக, காய்கறியாக, பழங்களாக பலனை தரும். இது ஒரு புறம், இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது, மழை பெய்தால் தண்ணீரை எடுத்துக்கொள்ளும், தேக்கி வைத்துக் கொள்ளும். அதனால் அந்த இடத்திற்கு எந்த பயனும் இல்லை. குளம், குட்டை, ஏரி, கண்மாயி, வாக்கியா இருக்குல்ல, அந்த இடத்தில் அதை தேக்கி வைத்துக் கொள்கிறது. மக்களுக்கு அது பயன் தருகிறது. இது தேக்க நிலையில் இருக்கக்கூடிய இடங்கள், பூமி. மூன்றாவது ஒரு இடம் இருக்கிறது, அது வறட்சியான பொட்டல் பூமி. இன்னமாகிய கீஆன் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அது பொட்டல் பூமி. அதில் எவ்வளவு மழை பெய்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. உள்ள உறிஞ்சிக்கவும் செய்யாது. அதனால எதையாவது புற்புண்ட வெளியே கொடுக்குமா? கொடுக்கவும் முடியாது. தேக்கி வச்சு மக்களுக்கு பிற்காலத்தில் தண்ணீரை கொடுக்கலாம் சொன்னாலும் முடியாது. அது மழையை விழுந்து அப்படியே அந்த மலையோடு மலையாக எல்லாம் கரைந்து போய்விடும். இது மூன்றாவது வகையான பூமி. ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, நான் கொண்டு வந்த நேர்வழிக்கு உதாரணம் விவசாய பூமி. எப்படி மழையை வாங்கி கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மக்களுக்கு தானியமாக பன்மடங்காக மக்களின் தேவைக்கு கொடுக்கிறதோ, அதுபோன்று உண்டான ஒரு நிலைதான் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நேர்வழி. துன்யாவிலும் பயனை தரும், நாளை ஆகிரத்திலும் பயனை கொடுக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் திருப்பி பார்த்தால், விவசாயம் பற்றி, வேளாண்மை பற்றி இஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமாக இருக்கும். உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற ஒன்று இருக்கிறது. யார் கொண்டு வந்தார் என்றால், இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் முக்கியமான ஒரு மன்னர் அலாவுதீன் கில்ஜி சொன்ன வார்த்தை இது. அன்பர்களே, ஆனால் ரசூலுல்லாஹ் முன்னே சொல்லியிருக்கிறார்கள், உலக்குடி நிலத்தை வைத்திருக்கக்கூடியவன் ஒருவன், அதன் மூலம் பெரும் பெரும் பலன்களை அனுபவித்து விட்டு அதிலே வேலை செய்யக்கூடியவனை வற்புறுத்துவது, துன்புறுத்துவது, அவனை சக்திக்கு மீறி வேலை வாங்குவது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு இடம் இருக்குது,
அந்த இடத்துல வந்து யாருடைய பொறுப்பின் கீழும் அந்த இடம் இல்லை, யாருக்கு சொந்தமான இடமும் இல்லை, மனிதர்களுக்கு தேவைப்படாத ஒரு இடத்துல இருக்கிறது, ஆனால் விவசாய நிலம். ஒருவர் நினைச்சாரு மையத்தா போயிருக்கக்கூடிய இந்த இடத்தை நம்ம விவசாயம் பண்ணி இதிலிருந்து மகசூல் எடுத்தால் என்ன என்று நினைத்தார். அவர் போய் அங்கே விவசாயம் செய்தார், அதிலிருந்து பலன்களை எடுத்தார். அந்த பலனும் அவருக்கு சொந்தம், அந்த இடமும் அவருக்கு சொந்தம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா மையத்தா போய் கிடந்த ஒரு இடத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா, அந்த எண்ணத்திற்கு இறைவன் தரக்கூடிய சன்மானம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கு பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களிலே யாருக்காவது இடம் இருக்கிறது, மன் கானத் லஹு அர்துன் ஃபல்யஸ்ரஅஹா, விவசாய நிலம் இருந்தால் அதை அப்படியே போட்டு வைக்காதீங்க, அதுல வேலை பாருங்கன்னாங்க. விவசாயம் செய்து அதிலிருந்து நீங்கள் அறுவடையை கொடுத்து மக்களுக்கு பயனை தாருங்கள். உங்களால செய்ய முடியலையா, அல்லது செய்யறதுக்கு சக்தி இருக்கு, ஆட்கள் இல்லையா, யாரு செய்வாங்களோ அவங்களை கூப்பிட்டு அந்த இடத்தை ஒப்படைச்சிருங்க. அந்த ஒப்படைச்சு அந்த இடத்திலே விவசாயம் செய்ய சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி விவசாய நிலத்தை பயன்படுத்துவது, அதை சும்மா போட்டிருப்பது மார்க்கத்தில் தடை. எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாமிய அரசாங்கம் நடந்த இடங்களுக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுவார்களாம். என்ன கடிதம் தெரியுமா எழுதுவாங்க, யாரெல்லாம் விவசாய நிலத்தை வச்சுட்டு சும்மா இருக்கிறாங்களோ, அதை யூஸ் பண்ணாம இருக்கிறாங்களோ, அந்த இடத்தை அரசாங்கம் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். சும்மா போட்டுக்கூடாது. அரசாங்கம் கைப்பற்றி கொண்டால் மொத்தமாக எடுத்து விடுவதா கிடையாது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை உரிமையாளருக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு பகுதியை வேலை செய்தவருக்கு. ஒரு மரம் நடுகிறார், நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த ஒரு மரம் தானே, இந்த ஒரு செடி தானே என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஃபலா யக்ரிசுல் முஸ்லிமு கர்சன் ஃபயாக்குலு மின்ஹு இன்சானுன் வலா தாபத்துன் வலா தைருன் இல்லா கான லஹு ஸதகத்துன் இலா யௌமில் கியாமா. அந்த செடி வளர்ந்து மரமானது, அந்த மரம் பூத்து குலுங்கி காயாக கனியாக கொடுத்தது. அந்த மரத்திலிருந்து அந்த கனியை ஒரு மனிதன் பசிக்கு சாப்பிட்டான், ஒரு விலங்கு ஒரு கால்நடை விழுந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டது, பறவை வந்து அந்த மரத்தில் உட்கார்ந்து கொத்தி சாப்பிட்டது. எல்லாவற்றுக்கும் சதக்கா கொடுத்த நன்மை அல்லாஹ் அந்த நட்டி வைத்த மனிதருக்கு எழுதுகிறான். சதக்கா கொடுத்த நன்மை உண்டு. ரசூலுல்லாஹ் அந்த அதே ஹதீஸினுடைய தொடரிலே வேறு அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது, இல்லா கான மா உகில மின்ஹு லஹு சதகா வமா சுரிக மின்ஹு லஹு சதகா வலா யர்ஸஹு அஹதுன் இல்லா கான லஹு சதகத்துன். அந்த மரத்திலிருந்து யாரோ திருடிட்டு போயிடாங்க, திருடினாலும் அவருக்கு நன்மை உண்டு. அந்த மரத்திலிருந்து யாரோ எதையோ குறைத்து விட்டார்கள், அப்படி என்றாலும் அவருக்கு நட்டியவருக்கு நன்மை உண்டு. அந்த மரத்திலிருந்து யாரோ எதையோ சாப்பிட்டார்கள், நிழல் எடுத்துக்கொண்டார்கள், அந்த மரத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டார்கள், எல்லாவற்றுக்கும் நன்மை நட்டி வைத்தவருக்கு, அந்த உழவனுக்கு, அந்த உளவாளிக்கு உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆக விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களுக்கும் மார்க்கம் எவ்வளவு நன்மை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்கிறது. சொல்ல போனால் இன்று நாம் மதீனாவிற்கு போய்விட்டு வந்தால் முக்கியமாக நாம் எதை வாங்கி வருவோம், ரசூலுல்லாஹ்வுடைய சலாமையும் அன்பையும் வாங்குவதோடு வேற எதை வாங்குவோம், பேரித்தங்கனிகளையும் வாங்கி வருவோம். மக்கா மதீனாவுக்கு போனாலே, ஹஜ் உம்ராவுக்கு போனாலே பிரதானமாக ஹாஜிகளும் உம்மார்களும் கையில் எடுக்கக்கூடிய பொருட்கள் இதுதான். இதை தாண்டி நிறைய பேர் வாங்குறாங்க, அதை பத்தி நம்ம பேசல. பேரித்தம்பழம் முக்கியம். அதிலும் குறிப்பாக மதீனாவிலே அஜ்வா பழத்தை வாங்காமல் நம்மிலே யாரும் வருவதில்லை. பல மருத்துவ குணங்களை கொண்டது அந்த அஜ்வா பழம். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ரிசர்ச் பண்ணி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், அஜ்வா பழத்தில் கேன்சரை குணமாக்கக்கூடிய அளவிற்கு உண்டான எதிர்ப்பு சக்தியும் பல மருத்துவ குணங்களும் நல்ல உள்ளடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அஜ்வா பழம் யார் கையால் நட்டி வைக்கப்பட்டது, அந்த தோட்டத்தில் யார் நட்டி வைத்தது அந்த அஜ்வாவை என்றால், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் நட்டி வைக்கப்பட்டதுதான். சல்மான் ரலியல்லாஹுனுடைய விடுதலைக்காக வேண்டி வந்து நபிகளிடத்திலே ஏங்கி நிற்கிற பொழுது அந்த உரிமையாளர் சொன்னார், 500 மரக்கன்று நட்ட வேண்டும், ஒரு மரம் கூட பட்டு போயிடக்கூடாது, ஒரு மரம் கூட வீணாய் போய்விடக்கூடாது, அப்படி நட்டி வைத்தால் உனக்கு உரிமை என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குழியை மட்டும் போய் நோண்டுங்கள், மரத்தை வந்து நான் நடுகிறேன், செடி, அந்த பேரித்தம்பழ செடியை நான் நட்டி வைக்கிறேன், எதுவும் பட்டு போகாது, எதுவும் கெட்டு போகாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதே மாதிரி நட்டி வச்சாங்க, எதுவும் கெட்டு போகல. இன்னைக்கும் அஜ்வா கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரின் கையில் இருக்கக்கூடிய பரக்கத். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு விவசாயி நிலத்திலே இறங்கி ஒரு விவசாயியாக ஒரு மரத்தை, ஒரு செடியை நட்டு வைக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, 7 காரியங்கள் இருக்கிறது.
அந்த 7 காரியங்களும் நாம் மரணித்த பிறகும் கூட நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிக மிக தகுதியானது என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பஸார் என்ற நூலிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபஉன் யஜ்ரி லில் அப்தி அஜ்ருஹுன்ன வஹுவ ஃபீ கப்ரிஹி பஅத மௌத்திஹி. 7 காரியங்கள் அவர் மரணித்து கபருக்கு போன பிறகும் அவருக்கு நன்மையை கொண்டு சேர்க்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் விஷயம் மன் அல்லம இல்மன், ஒருவருக்கு ஒரு செய்தியை நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்க தேவைப்படுபவர்களுக்கு. 3. 4 சொன்னாங்க அவ் கரஸ நக்லன், ஒரு மரத்தை ஒரு செடியை நட்டி வைத்தார். 5 சொன்னாங்க அவ் பனா மஸ்ஜிதன், பள்ளிவாசலை கட்டிக் கொடுத்தார். 6 சொன்னார்கள் வர்ரஸ முஸஹபன், ஒரு மனிதருக்கு ஒரு குர்ஆனை வாங்கி அன்பளிப்பு செய்தார். குர்ஆனை வாங்கி அன்பளிப்பு செய்யறது சாதாரண நினைக்காதீங்க. ஒரு பிள்ளை ஓதிட்டு இருக்குது, ஒரு மக்தபில் ஒரு பிள்ளை ஓதுது, அல்லது ஒரு ஹிஃப்து குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பதிவுக்கு போய் ஒரு பிள்ளை சேருகிறது என்றால் அவனுக்கு அந்த குர்ஆனை நாம் வாங்கி அன்பளிப்பு கொடுப்பது இருக்கிறதே, இறந்து போன என்னுடைய அப்பாவின் நினைப்பாக எழுதக்கூடாது, நினைச்சுக்க வேண்டியது. இறந்து போன என் தாயாருக்கு, இறந்து போன என்னுடைய ஏதோ பேர்ல நீங்கள் மரணித்து விட்டாலும் உங்களுக்காக வேண்டியும் கூட கொடுக்கலாம். மரணித்ததற்கு பிறகும் நன்மை வந்து கொண்டே இருக்கும். 6. 7 சொன்னாங்க அவ் தரக்க வலதன் யஸ்தக்ஃபிரு லஹு பஅத மௌத்திஹி, தன்னுடைய மரணத்திற்கு பின்பு தனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளை. இந்த 7 விஷயமும் மரணத்திற்கு பிறகும் அவருக்கு நன்மையை கொண்டு சேர்க்கும். இந்த 7ல 1 விவசாயி நட்டி வைக்கிறார்ல, மரம் செடி நட்டி வைக்கிறாரு, ஏதாவது விளைநிலத்தில் விவசாயம் செய்கிறார், அவர் இருந்தாலும் நன்மை, அவர் இறந்து போய்விட்டாலும் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இதுவெல்லாம் இஸ்லாம் விவசாயத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும், அதனால் எவ்வளவு பெரிய பலனை மக்களுக்கு அது தந்து கொண்டிருக்கிறது, அதனால் மறுமையில் கிடைக்கக்கூடிய பலன் என்பதை குறித்தெல்லாம் இன்னும் நீளமாக இஸ்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அன்பர்களே, அந்த விவசாயிகளினுடைய நிலைதான் இன்று இந்த இந்திய மண்ணிலே கேட்பானற்று போய் கிடக்கிறது. அவன் சேற்றில் காலை வைக்கவில்லை என்றால் நாம் எங்க வைக்க முடியாது? சோத்தில் கையை வைக்க முடியாது, இல்லையா? நாம் உணவு உண்ணுகிறோம், நன்றாக நாம் ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து நல்ல உயர்தரமான அறையிலே அமர்ந்து கொண்டு சோற்றை கையில் எடுக்கிறோம். ஆனால் அந்த சோத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பை பாருங்கள். அந்த அரிசியாக அது கிடைப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய உழைப்பை பாருங்கள். எவ்வளவு அவன் உழைக்க வேண்டும், எத்தனை மாதம் உழைத்தால் அதை அவன் அரிசியாக மாற்ற முடியும். இப்படி நாட்டுக்கே சோறு போடக்கூடிய விவசாயியின் நிலை இன்று பரிதாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இந்த இந்திய நாட்டில். இங்க மட்டும்தான் இந்த மாதிரி கொடுமை நடக்குது. சாப்பாடு தர்றவனை நிந்திக்க வைக்கிறது, சாப்பாடு தர்றவனை கத்த வைக்கிறது, சாப்பாடு தர்றவனை போராட வைக்கிறது என்பது இந்த இந்திய மண்ணில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இந்தியாவிலே சமீபத்திய ஒரு 10 ஆண்டுகளில் விவசாயிகளின் தற்கொலை என்பது அதிகரித்திருக்கிறது. நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்? பிரதான காரணம் என்ன? தீராத கடன். விவசாயத்துக்காண்டி கடன் வாங்குவான், அதை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாது, பேங்க் கொடுக்கக்கூடிய பிரஷர், வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடி, விவசாயி நிலத்துல கிடைக்க முடியாத, எதிர்பார்த்தது கிடைக்காதது, கடைசியில போய் தூக்கு மாட்டிக்கிறான், கடைசியில போய் எதையாவது குறிச்சுக்கிறான். மற்ற கோடிகளை தூக்கி கொண்டு போனவர்கள் எல்லாம் லண்டனிலும் பிரான்சிலும் இன்ன பிற நாடுகளிலும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அது வேற விஷயம். அவங்களை அனுப்பி வைக்கிறதே இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் பெரிய பெரிய அதிகாரிகளும் ரொம்ப சேஃபா பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனால் இங்கே மண்ணில் உழைக்கக்கூடிய, இந்த மண்ணுக்கு பாடுபடக்கூடிய, இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களினுடைய உணவு தேவைக்காக வேண்டி அன்றாடம் கஷ்டப்படக்கூடிய விவசாய நிலைதான் இன்று மிகப்பெரிய பரிதாபம். தீராத கடன், அதே போன்று கடுமையான வறட்சியினாலும் ஒன்றும் செய்ய முடியல. சில கட்டங்களிலே விலைவாசியின் தான் எடுத்த அந்த விவசாயி அந்த மகசூலிலே எதிர்பார்த்த விலை கிடைக்காமல் போகுதல், எல்லா சொத்தும் திவாலாகி போகுதல், இது எல்லாமே விவசாயினுடைய தற்கொலைக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இதே வரிசையிலே இந்த வேளாண்மை 2020 சட்டம் இருக்கிறதே, இந்த மசோதா சட்டம் இருக்கிறது, இது மிகப்பெரிய பாதிப்பை, ஒரு 4 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். குறிப்பாக இந்த இந்தியாவிலே சமீபத்திய காலமாக பொதுத்துறையாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அரசு என்ற நிலை மாறி தனியார்களின் கைவசங்களில் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியலாம். சமீபத்தில் ஒரு 24 நிறுவனங்கள் தங்களுடைய பெரும் பங்கை பிரைவேட்டுக்கு கொடுத்தார்கள், கார்பரேட்டுகள் அதை எடுத்துக்கொண்டார்கள். அதிலே ஏர்போர்ட் உட்பட, அதே போன்று ஏரோப்ளேன், பிளைட் உட்பட நாம் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின், அதே போன்று இன்ன பிற முக்கியமான பேங்க்ஸ் உட்பட சிலதெல்லாம் தனியார்களின் கைவசத்திலே போய்விட்டது. அந்த பட்டியலிலே இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய
அண்ணல் நேரு சொல்லுவார், இந்த நாட்டினுடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் கிராமத்தில் இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் என்பார். கிராமம் தான் நாட்டின் இருதயம். அந்த கிராமத்தின் இருதயம் எது என்றால் விவசாயம். விவசாயத்தை நம்பிதான் கிராமங்கள் இருக்கிறது. பெரும்பாலும் மோஸ்ட்லி கிராமங்கள் என்றாலே விவசாயம் தான். ஆனால் அந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய, விவசாயத்தை நிர்மூலமாக்கக்கூடிய ஒன்றுதான் அதை மொத்தமாக கார்ப்பரேட்டுகளின் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்திற்கு, அவர்கள் வைக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்படக்கூடிய நிலைக்கு விவசாயிகளை தள்ளக்கூடியதுதான் இந்த சட்டம் என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். இரண்டாவது, உணவை பதுக்கி வைத்தல் எத்தனை நாள் கூடும், எவ்வளவு நாள் உணவை பதுக்கி வைக்கலாம், மக்களின் தேவைக்கு என்பது போன்று உண்டான விஷயங்களை 1900 சுதந்திரத்திற்கு பிறகு 48, 49களிலே சட்டமாக வந்தது. ஆனால் அதை திருத்தி இந்த சட்டத்தை எப்படி மாற்றிருக்கிறார்கள் என்றால், விவசாயிகள் அறுவடை செய்த அந்த பொருளை எத்தனை நாள் வேண்டுமானாலும் பதுக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பதுக்கலாம், பதுக்கி விட்டு எப்பொழுது தேவைப்படுகிறோ விற்றுக் கொள்ளலாம் என்று அந்த சட்டத்திலே ஒரு விஷயம் சொல்லுகிறது. இது நீங்கள் கேட்கலாம், இது நல்லது மாதிரி தானே தெரியுது, எப்பனாலும் வித்துக்கலாமே சொல்லி. அப்படி அல்ல. இதை எப்பொழுது வேண்டுமானாலும் பதுக்கலாம் என்று வருகிற பொழுது தானாகவே செயற்கையாக விலையேற்றம் என்பது ஒன்று ஏற்படும். மக்களுக்கு கடுமையான தேவை இருக்கும். அந்த சமயத்தில் எல்லாம் பதுக்கி வைத்துக் கொண்டு அந்த பண முதலாளிகள், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பதுக்கி வைத்துக் கொண்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய சமயத்திலே ரேட்டை ஏற்றி விட்டுட்டு, ரேட்டை நல்ல உயர்த்தி விட்டு அதை கொண்டு லாபம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். எனவேதான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று விவசாயிகள் சொல்கிறார்கள். மூன்றாவது முக்கியமானது, விவசாயம் என்பது இந்த நாட்டிலே மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சில உரிமைகள் இருக்கிறது. மாநிலத்தில் தனியாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதுதான் இந்த ஜனநாயக நாட்டினுடைய அடிப்படையான விஷயம். ஆனா அதை எல்லாம் சிதைக்கிற வேலை ஒவ்வொன்றா இந்த நாட்டில் இந்த சமீபத்திய 6 ஆண்டுகள் நடக்கிறது என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த விவசாயம் என்பது மாநிலத்தின் பட்டியலில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு போய் இந்த சட்டத்தின் மூலமாக, வேளாண்மை சட்டத்தின் மூலமாக மத்திய பட்டியலுக்கு கொண்டு போய் கூட்டாட்சி தத்துவத்தை நிர்மூலமாக்கக்கூடிய வேலையை இந்த வேளாண் மசோதா செய்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே நாடு ஒரே சந்தை என்று இந்த சட்டத்தின் வாயிலாக ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த ஒரே நாடு போக்கு என்பது சமீபத்தில் அதிகரித்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷனு, ஒரே நாடு ஒரே தலைமை. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரே நாடுனா எல்லாம் சிம்பிள் ஆகுறாங்க நினைக்காதீங்க. ஒரே நாடு என்ற அந்த வார்த்தையை அவர் விவசாயம் செய்கிறார். அந்த பொருளுக்கு சென்னையில் தான் அதிக மதிப்பு என்றால் அவர் இங்கே கொண்டு வந்து வித்துக் கொள்ளலாம். நல்லதான் இருக்கு கேட்கறதுக்கு, நல்ல சரியான விஷயம் தானே என்று யோசிக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா, இந்தியாவில் 86% விவசாயிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சிறு குறு விவசாயிகள். அவங்க தங்களுடைய விவசாய நிலத்துல அறுவடை செஞ்ச அந்த பொருளை எடுத்துட்டு தான் ஜில்லாவை கூட தாண்ட மாட்டாங்க, தன்னுடைய டிஸ்ட்ரிக்ட் தாண்ட மாட்டாங்க. ஏன் சொல்ல போனா தான் தாலுகாவை கூட தாண்ட மாட்டாங்க. அங்கேயே அவர்கள் விற்பனை செய்துவிட்டு அதிலே கிடைக்கக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொண்டு போய் அதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்தியாவிலே 86%. மீதி இருக்கக்கூடிய 14% தான் அங்கே இங்கும் போகக்கூடியவர்கள். ஆக இந்த ஒரே நாடு ஒரே சந்தை இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்றால், இந்த நாட்டில் விவசாய பொருட்களை எல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள் மட்டும்தான் வாங்க முடியும். பெரிய பெரிய வியாபாரிகள் வாங்கி கொண்டு போய் அங்கேயிருந்து இங்கேருந்து அங்கே என்று டிரான்ஸ்பர் பண்ணிக்குவாங்க. அல்லது இடைத்தரகர்களாக வரக்கூடிய புரோக்கர்ஸ், இவர்கள் வாங்கி அதிலே அவர்களுக்கு ஒரு கமிஷன் வைத்து அதிலே வருது. ஆக மொத்தம் விவசாயம் செஞ்சவனுக்கு ஒன்றும் கிடையாது. விவசாயம் செய்து பாடுபட்டு அங்கே உழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எதுவும் கிடையாது. எனவே அன்பர்களே, இதையெல்லாம் கருத்தில் வைத்துதான் இங்கே டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். 1943 வங்காளத்தில் ஏற்பட்ட செயற்கையான ஒரு பஞ்சத்தை அதே போன்று இந்தியாவிலே மறுபடியும் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த இரட்டை தலைமைகள் அமர்ந்து உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்கும் விதமாக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்திருக்கக்கூடிய விவசாயிகள் அங்கே டெல்லியிலே போராடி இருக்கிறார்கள் என்றால், ஐ ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ் அதை மட்டும் போட்டுக் கொண்டிருந்தால் நம் பத்தாது. நம்முடைய எதிர்ப்பை அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும். அந்த எதிர்ப்புகளிலே என்னென்ன முறையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் கலந்து ஆலோசித்து அந்த விவசாயிகளோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். காரணம் என்னன்னா, அங்க உட்கார்ந்து இருக்கவங்க வந்து வெறும் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இன்னொரு செய்தியை கவனிக்கணும். தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்கள் போடப்பட்டு கொண்டே இருந்தது. முத்தலாக் மசோதாவாக இருக்கட்டும், அல்லது இப்போ சமீபத்திலே சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வருகிற பொழுது இந்த நாட்டு மக்கள் எப்படி யோசித்தார்கள்? இந்த நாடு முஸ்லிம்களுக்கு அகெயின்ஸ்டா
பல சட்டங்களை போடுது. முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களுடைய இருப்பு பொறுத்துக் கொள்ள முடியாமல் அல்லது வேற ஏதோ வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இந்த வேளாண் மசோதா சட்டம் இருக்கிறது, இதற்கு பின்பு புரிந்து விட்டது எல்லோருக்கும், இந்த நாட்டினுடைய போக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரான ஆபத்தான நிலை கொண்ட ஒரு அரசு இல்லை, இது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு ஆபத்தானது என்பதை ஒவ்வொருவர்களும் புரிய தொடங்கியிருக்கிறார்கள். அதை புரிய வைக்க வேண்டும், பொதுமக்களுக்கு அவனுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். ஏதோ விவசாயி கட்டிட்டு இருக்கிறான், 4 நாள் அவனுடைய மானிய கோரிக்கைக்காண்டி கட்டி போட்டு பேசாம போயிடுவான் அல்லது அவன் மட்டும் பார்த்துக் கொள்வான் என்ற போக்கில் நாம் இதை கடந்து போய்விடாமல் இதில் நாமும் பங்கெடுத்திருக்கிறோம், நாமும் இதில் ஒருவர் என்ற சிந்தனையோடு பயணிப்போம். வல்ல ரஹ்மான் அனைத்திற்கும் உதவி செய்வானாக.